நம்ம வீட்டுக்கிட்ட பஸ் ஸ்டாப் எப்ப போட்டாங்க? அடங்க ஒப்புறானா இது நம்ம பஸ்ஸை தள்ளிட்டு வந்துட்டீங்க. தள்ளிக்கிட்டு வரல, டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். பஸ்ல எதுக்குமா வரணும்? கார் என்னாச்சு? ரிப்பேர் ஆகி வழியில நின்னு போச்சு மாமா. அப்ப அக்கா எங்க? இதோ. உன் அக்கா இல்ல, என் அக்கா. மம்மி காரை ரிப்பேர் பண்ணிட்டு பின்னாடியே வரானாங்க. அப்படியே எனக்கு ஜாலியா பஸ்ல வந்துட்டோம். மாமா, வழியில ஒரு விவசாயி ரோட்டு குறுக்க வந்தான். அக்கா பஸ்ஸால ஒரு கிஸ் அடிச்சா. புவா ஃபெலோ கால் முறிஞ்சதோ இல்ல சுடுகாட்டுக்கு போயிட்டானோ? கால் முறிஞ்சதால தான் நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க. அவர் உயிர் போயிருந்தா முதல்ல உங்களுக்கு பாட கட்டியிருப்பேன். ஏய், அவங்க யாரும் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? யாரா இருந்தா எனக்கு என்ன? சிலுக்குது சிலுக்கம்மா, குளுக்குது குளுக்கம்மா. அநியாயம் அந்த பெரியவரோட காலை உடைச்சிட்டு வந்ததுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். வாங்க பஞ்சாயத்துக்கு. பஞ்சாயத்தா? அப்படின்னா என்ன? என் பஞ்சமத்த கட்டல. ராஜாராமா, என்னோட அக்கா பொண்ணுங்களை பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்த போறியா? உங்க அக்கா பொண்ணுங்களா இருந்தாலும் பக்கா ரவுடிங்களா இருந்தாலும் தப்பு செஞ்ச பஞ்சாயத்து முன்னாடி வந்து நின்னே ஆகணும். வாங்க. சி மிஸ்டர், எங்க சகதி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்காமா? அட என்னையா புரியாத பயலா இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பெரிய டகல் பான்ஸ். இவங்க கிட்ட மோதாத. மோதனா என்ன ஆகுங்கற? கிளப்பிடுவோம். என்னத்த கிளப்புவீங்க? மகுடி ஊதி பாம்பையா நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. வாங்க. வர முடியாதுன்னா கழுத்தை பிடிச்சு உங்களை தள்ளிக்கிட்டு போவேன். எங்க தள்ளிட்டு போ பார்க்கலாம். ஏய், ராஜாராமா, ஒரு அடி முன்னால வச்ச டாப் எகிரி போயிடும். வாங்கடி. அவன் என்ன அடிச்சிட்டு போறத தீவட்டி மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டீங்களாடா? ஏய், போட்டு ஓடுங்க. நாம சாபம் விட்டு அவனை கொன்றலாம். அடிங்க. அந்த ராஸ்கல் அவங்களை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவான். வாங்கடா, அக்காவை கூட்டு போலாம். ஓடுனீங்கன்னா காலை உடைச்சிடுவேன். அப்படி நில்லுங்க. எவன்டா என் பொண்ணுங்களை இங்க இழுத்துட்டு வந்த ஆம்பளை? எவன்டா? நான் தாண்டி. என்ன திமிருடா உனக்கு? எனக்கு மரியாதை கொடுக்காம பேசுறியா? என்னடி தரது உனக்கு போடலங்க மரியாதை? என்ன டியா? ஏன் நீ என்ன டான்னு சொல்றப்ப நான் டீன்னு சொல்லக்கூடாதா? யூ ஷட் அப். நீ கத்துறத தமிழ்லயே கத்து. இங்க உள்ளவங்களுக்கு நல்லா புரியட்டும். உனக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியும். இந்த டகுல் பான்ஸ பெத்தெடுத்த பகுல் பான்ஸ். என்னடா சொன்ன? நில்லுங்க. என்னங்க ஆவேசப்பட்டு கைய கால தூக்காதீங்க. நம்ம பிக் பாஸுக்கு மாசு ரொம்ப அதிகம். டங்கு வர இருந்துரும். இங்க பாருங்க வசுந்தரா, தப்பு பண்ண உங்க பொண்ணுங்களுக்கு வக்காலத்து வாங்கி இப்ப நீங்களும் தப்பு பண்றீங்க. தப்பு செஞ்சா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல கோர்ட்டுக்கு போங்க. இந்த ஊருக்கு இதான் கோர்ட், இதான் போலீஸ் ஸ்டேஷன். தப்பு செஞ்சவங்களுக்கு இங்க தான் தண்டனை கொடுக்கணும். அப்பா, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, விளையாட்டா நீங்க செஞ்ச வேலையால ஒரு அப்பாவி கால் ஊனமாயிடுச்சு. அதுக்கு எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? காது புடிச்சிட்டு தோப்பு கட்ட போட சொல்றீங்களா? ஆத்தாளையும் பொண்ணுங்களையும் காத்தாடி விட்டுக்கிட்டு குனிஞ்சு கூத்தாட சொல்றாரு. வாயை பொத்திக்கிட்டு கேளுங்கம்மா. அம்மா நீங்க சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. உங்களால காலை பறி கொடுத்த அந்த பெரியவரோட குடும்பத்துல அவரை நம்பி 4 உசுறு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அவரு கால் ஊனமாயிட்டதால அந்த குடும்பத்துக்கு வேற ஆதரவு இல்லாம போச்சு. அதனால அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற வகையில ஒரு 50,000 ரூபாய் ரொக்கமாவது 1 ஏக்கர் நிலமாவது நீங்க கொடுக்கணும். கொடுக்கலனா உன் பொண்ணுங்க 2 பேருக்கும் நீ சக்கர நாற்காலி செய்ய வேண்டியதாயிடும். தத்தரி அப்படின்னா 2 காலையும் எடுத்துருவாங்கிறீங்களா? தத்தரி 2 கையையே எடுத்துருவாருங்க. இவங்களோட எதுக்குங்க வம்பு? ஒரு 50,000 வீசிருங்க. பணத்தை கொடுக்க சொன்னாங்களே தவிர வீசி அடிக்க சொல்லல. இதை எடுத்துக்கிட்டு போய் மரியாதை அந்த பெரியவர் பொண்டாட்டி கையிலவே. சபாஷ், இப்ப சீட் சூப்பரா இருக்கு. நடைய அவ்வா அவன் லெவல் என்ன உங்க லெவல் என்னங்க? உங்க நேரத்து முடிவு கூட ஈடில்லாத பய அவன் 10 பேருக்கு முன்னாடி உங்க மானத்தை வாங்கிட்டானே. எந்த தைரியத்துல அவன் இப்படி பேசுறான்? வேற என்ன, ஊர்ல உள்ளவங்க அவன் பேச்ச கேக்குறதுனாலயும் அவன் அப்பன் பிரசிடென்ட்ங்கிறதுனாலயும் தான். சரி, என்னங்க பொல்லாத பெர்சன்ட் பதவி. நம்ம அம்மா மனசு வச்சு கோதாவில இறங்கி கொடிய காட்டினா அவனோட பெர்சன்ட் பதவியா 3 நாள்ல புடுங்கிடலாங்க. இவங்க பேச காட்டினா போறங்க வரிசையா வந்து குத்திருவானுங்க. ஓட்டு கிழிச்சிங்க. அங்க ஒரு பய வாய திறக்கல, இங்க என்ன பிரசிடண்டா ஜெயிக்க வைக்கிறாங்களா? இடியட்ஸ். இவங்க ஏதோ செய்வாங்கன்னு நான் சும்மா இருந்துட்டேன். என் மீச துடிக்குது. மேசி அமைக்க பிடிங்க. இவங்க கண்ணடிப்பாங்க, நான் போய் அவன் அடிக்கலான்னு பார்த்தேன். இவங்களுக்கு கண்ணடிக்கல, நான் அவன் அடிக்கல. இப்போ ஒண்ணும் மிஞ்சி போயிடலக்கா. நீ மட்டும் ஊன்னு சொல்ல, அவனை அப்படியே புழிஞ்சிடுறேன். என்னங்க ஊன்னு சொல்லிருங்க.
என்னடா இது புலி மாதிரி போனவன் என் கால்ல பூனை மாதிரி வந்து விடுற. புலி மாதிரி போன நம்ம ஆளுங்க அவங்கிட்ட பூனை ஆட்டம் பயந்ததால நானும் பூனை மாதிரி ஓடி வர வேண்டியதாயிடுச்சுக்கா. அவன் பெரிய வேங்க புலிங்க. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் ஸ்பாட்டுக்கே வரல. நீங்களா ஆம்பளை இல்ல? ஆம்பளைதான். ஆனா அவன் எங்களை விட ஸ்ட்ராங் பவர் ஆம்பளை ஆயிட்டான். அங்கதான் சிக்கல். இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்லையாடா இடியட்? இவருக்கு எதுக்குங்க வெக்கம்? ஒண்டி ஆளான்னு நாம அனுப்புன சோம்பேறிங்களை அடிச்சு துவைச்சு எடுத்ததுக்கு அந்த ராஜாராமன் தாங்க வெக்கப்படணும். இருந்தாலும் மொத பைட்லயே அடிச்சு புளிஞ்சு எடுத்துட்டா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹீரோ இருக்க மாட்டானேன்னு உங்க தம்பி போதை வாங்கிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. அப்படித்தானுங்களே. அடிங்கப்ப வாயமுடா. அக்கா, நீ இன்னொரு தடவை ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த தடவை சிட்டில உள்ள ரவுடிங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்டர்வலுக்குள்ள அவன ஒரு ஊது ஊதி தூக்கி வீசிடுறேன். ஊதம் வேண்டாம் கீதம் வேண்டாம். 2-3 நாள்ல பப்பியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அந்த கதை முடிஞ்சதும் அவன் கதையை முடிக்கலாம். அந்த அயோக்கியனை இன்னைக்கு ஒரு கை பார்க்கணும். என்னத்த பாக்குறதுமா? அவன் முடிவ எந்த ஜனங்க முன்னால அவன் எங்களை சிரிப்பா சிரிக்க வச்சானோ அதே ஜனங்க அவனை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு செய்யறோம். சரி, அப்படின்னா காமெடி வேஷம் போட போறீங்களா நீங்க? இல்ல, அவனோட லைஃப ட்ராஜடி ஆக்க போறோம். வா பாபி. சாமி, இந்த டகல் பான் சிஸ்டங்களை எப்படியாவது காப்பாத்தியா? நிச்சயமா காப்பாத்துறேன். உனக்கு என்ன கஷ்டம்? பெரிய கஷ்டம் வந்துருச்சு சாமி. இப்பெல்லாம் ராத்திரி ஆனா போதும் என் புருஷன் குடிக்காம வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓ மை காட், புருஷன் குடிச்சிட்டு வந்தாதான் உனக்கு கஷ்டம், குடிக்காம வந்தா எதுக்கு கஷ்டம்? அவரு நல்லா குடிச்சிட்டு வந்தா நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிடுவாரு. நானும் சந்தோஷமா வெளியில சுத்தறதுக்கு கிளம்பிடுவேன். ஐ சி, நீ வைக்க போற கேஸ் போல் இருக்கு. அட பெருமாளே, கில்பா சாமி டக்குனு பாயிண்ட் புடிச்சிட்டாரே. உன்னை மட்டும் தான் இன்னும் பிடிக்கல. சாமி நல்லா கணக்கு பண்றீங்களே. எப்பவும் போல என் புருஷன் குடிச்சிட்டு வர மாதிரியே தாயத்தோட மதிச்சு கொடுங்க. உங்களை மனசுலயே வச்சுக்குவேன். சோ சாரி லேடி. போன வாரம் தான் நான் சோம சுறாபான ஒழிப்பு திட்டத்தை பத்தி பொதுமக்கள் கிட்ட அறிவிச்சேன். அதனால உனக்கு தாயத்தை புடுங்கி தர முடியும். அப்ப எங்க கதி? அதோ கதி. ஓ, கில்பா சாமிங்கிறது ஹோம் பேர் தானே? யா, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? ஒரு திமிர் பிடிச்சவன் எங்க 2 பேரையும் இன்சல்ட் பண்ணிட்டான். அவனுக்கு புத்தி புகட்டணும். எந்த டைப்ல புகட்டணும்? பார்வதி பின்னால தேவதாசும் லைலா பின்னால மஜ்னுவும் சுத்தின மாதிரி எங்க பின்னால அவ வாழ்நாள் பூரா பைத்தியம் மாதிரி சுத்தணும். You mean mad 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 mad? Easy, that easy. ஒரு 5000 எடுத்து என் கையில வைங்க, என் தாயத்தை புடுங்கி உங்க கையில அமக்கி வைக்கிறேன். 5 இல்ல 10 வாங்கிக்கிட்டு பக்கா பவர்ஃபுல் தாயத்து கூட. Sure sure sure. ஜக ஜக ஜாம், பகட பகட பாம், தரத்தா தரத்தா திருத்தி திருத்தி தை. இதை எடுத்துக்கிட்டு போய் அவன் அருணா கைத்துல கட்டுங்க. லைஃப் லாங் உங்க பின்னாடி
மேரேஜ் மேரேஜ்னு கையில புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். தாலி கைத்த கோ கோ. சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா, பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமானதா. சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா, பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமாக. பார்க்கல என்ன பித்தந்தா, தூக்கம் போச்சு நித்தந்தா. ஜோடி பச்சு வந்து சுத்தி நின்று மூச்சு முட்ட துள்ளு நின்று முத்தமாட வேண்டும் என்று. சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா, பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமானதா. சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா, பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமாக. ரம்ய ஸ்டைல் நிலவு பக்கம் நிக்குது, ரம்பை போல நெஞ்சை ஆட வைத்தது. இத்தனை வித்தகம் விசாரணைக்கு கண்கள் தொட்டது. பாடுபட்டது உள்ளம் பட்ட விட்டது. பக்கமா நான் என்ன சொல்ல நாளும் கெட்டது. ஐயோ ராமா என்ன ஆச்சோ, இன்ப வேளை என்ன பேச்சோ. நேரமாச்சு தித்திக்கின்ற ராகமாச்சு ஊஞ்சலாடுகின்ற உள்ளவே. அம்மா சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா, பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமானதா. சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா, பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமாகும். பிள்ளைதானா பேச அச்சம் என்னவோ, கொஞ்சம் போது கண்கள் சஞ்சரிக்குதோ. மொத்தமா மெத்தைதான் ஒய்யாரமான உலகமானது. என்ன செய்ய ஆசை சினுங்களானதே, சொர்க்கவாசல் இன்னும் திறக்கவில்லையா. முத்தமே மெட்டுதான் முந்தானை விலகும் மோக பாடலாம். அந்த பார்வை நிலவு மீதே பட்டிமன்றம் பருவம் பேச. அற்புதம் ஆனதே அந்திமங்கும் யாத்திரை, கண்ணனின் தேவையோ பூஜை கேட்ட பஞ்சனை. காலை குத்தலாக வேலை செய்ய குத்தி போகும் நேரம் பார்த்து உருகி போகும் இந்த ஜீவன்.
சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமானதா சின்ன பொண்ணுக்கு என்ன சேலை கொஞ்சம் சின்னதானதா பட்டு பூவுக்கு என்ன பந்தல் ரொம்ப பாரமாக பார்க்கலேன திட்டந்தா ஐயோ தூக்க போச்சு நித்தந்தா சோலை வந்து சொக்கட்டு ஜோடி பச்சி வந்து சுத்தி நின்று மூச்சு முட்ட துள்ளு நின்று முத்தமாட வேண்டும் என்று